எங்க பாஸ்டர் ஏதாவது பிரசங்கத்தில் சொன்னார்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவர் சொன்னார்னா ஏதோ எங்களுக்கு நன்மை இருக்கும், அதுக்கு தான் சொல்றாரு. அப்படிதான் எதிர்பார்த்தோம். இப்போ சபை எந்த இடத்துல இருக்குதுன்னா, ஏன் நான் பண்ணா என்ன, ஒரு காரியத்தை நாம் சொல்லும் பொழுது அதை செய்யாம துணிகரமா வேணும்ட்டே நீ திருப்பி அப்படியே பண்றேனா, நீ காண்கிற உன் மெய்ப்பனுக்கே நீ இவ்வளவு துணிகரமானவனா இருந்தினா, காணாத உன் தேவனுக்கு நீ எவ்வளவு துணிகரக்காரனா இருப்ப. இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். உனக்கு என்ன கர்த்தர் இறங்கி நேரா சொல்லணுமா? அப்படியே ஒளி தூதர் ஒளி மாதிரி இறங்கி, நீ மகனே இந்த மாதிரி முடி வெட்டாத, இந்த மாதிரி மீச வைக்காத, இந்த மாதிரி மகளே ட்ரெஸ் போடாத, மகனே இந்த மாதிரி பேண்ட்டை கிழிச்சு விட்டுக்கிட்டு வராத, உள்ளுக்குள்ள 2 பொண்டாட்டியோட இருக்காத, சபைக்குள்ள வட்டிக்கு விடாத, இப்படின்னு சொல்லணுமா ஒவ்வொன்றும்? ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை வச்சுதான் உனக்கு பேசுவார். ஆனா இன்னைக்கு சபை எப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை பத்தி கேட்கக்கூடாது. கேட்டா சபைக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்றீங்க? நிறைய பேர் சொல்றாங்க, உங்களை சொல்லல, அது நீங்களா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.